Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala afdalil anbiya'i wal mursalin Sayyidina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم وما كان الله معذبهم وهم يستغفرون. صدق الله المولانا العظيم. قال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அனலம் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் வல்லோனின் வற்றாத கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமான இந்த ரமலானுடைய நாட்களிலே நாம் நோக்கின்ற நோன்புகளையும் தொழுகின்ற தொழுகைகளையும் வழங்குகின்ற தான தர்மங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கீகரித்து அருள் புரிவானாக. இன்னும் இதுபோன்ற பல்வேறு ரமலானுடைய மாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்து கொண்டு அதிலே நல்ல அமல்களை செய்து கொள்வதற்குண்டான நல்ல நசீபையும் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். இந்த புனிதமான நாட்களிலேயும் வளைகுடா நாடுகளிலே வாடுகின்ற மக்கள் ஒரு போர் பதற்றத்திலே இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் மாற்றி நிம்மதியான சூழ்நிலைகளை அந்த மக்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கிடுவானாக. போரை முடிவுக்கு கொண்டு வந்து நீதியாளர்களுக்கு அல்லாஹ் வெற்றிகளை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, அல்லாஹின் மாபெரும் கிருபை புனிதரான ரமலானுடைய நாட்கள் மிக வேகமாக நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ரமலானினுடைய முதல் 10 நிறைவு பெற்று இரண்டாவது இந்த 10 நாட்கள் அதுவும் நிறைவடைகின்ற தருவாயிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய முதல் 10 ரஹ்மத்திற்குரியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ரமலானுடைய இரண்டாவது 10 மக்ஃபிரத்திற்குரிய 10 என்று குறிப்பிட்டார்கள். ரமலானுடைய மூன்றாவது 10 இத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்தும் விடுதலை பெறுகின்ற 10 என்பதாக ஒவ்வொரு 10 தினங்களிலேயும் குறிப்பிட்ட ஒரு கருத்தை கூறி அதிலே அதிகமாக இந்த சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த இரண்டாவது 10 நாட்கள் அதிகமாக பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். முதல் 10 ரஹ்மத்தை கேட்டு பெற வேண்டும். இரண்டாவது 10 அதிகமாக பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற வேண்டும். பொதுவாகவே பாவ மன்னிப்பு என்பது வாழ்க்கையின் எல்லா நாளிலேயுமே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு நாளும் காலம் முழுவதும் ஒரு அடியான் கேட்க வேண்டும். அவர் பாவம் செய்தாலும் சரி, பாவம் செய்யாமல் இருந்தாலும் சரி, அவர் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்யாதவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், தினமும் நான் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் நாம் பாவம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான ஒரு அமல். அல்லாஹ்வோடு நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்பதை தொடர்ந்து நாம் ஓத வேண்டும். அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
மற்ற காலங்களில் காலையில் ஒரு 100 முறை, மாலையில் ஒரு 100 முறை, நம்மால் எவ்வளவு முடியுமோ 500 ஓத முடிந்தால் 500 தினமும் காலை மாலை இஸ்திக்ஃபார்களை யார் வழமையாக்கி கொள்ளுகின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல்வேறு விதமான வெகுமதிகள் கிடைக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். பாவம் செய்கின்ற சூழ்நிலைகளில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இந்த உலகத்திலே பாவமே இல்லாத அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு என்று சொன்னால் மலக்குமார்கள். அவர்கள் பாவமே செய்ய மாட்டார்கள். பாவம் செய்கின்ற சூழ்நிலைகளிலேயே அல்லாஹ் அவர்களை படைக்கவில்லை. அவர்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள், அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ் சொல்லுகின்ற ஏவிய காரியங்களை செய்வார்கள். இந்த இடத்துக்கு மழை பொழிய வைக்க வேண்டும், அல்லாஹ் மாணவர்களை அனுப்புவான், மழை பெய்யும். ஒரு ஊரை அழிக்க வேண்டும், அதற்காக மாணவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். வஹீயினுடைய இறை செய்தியை கொண்டு வருவதற்கு மாணவர்கள், அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்பவர்கள், மாறு செய்யாமல் அப்படியே செய்பவர்கள் தான் மாணவர்கள். இன்னொரு படைப்பு அல்லாஹ்வினுடைய படைப்பு, மிருகங்கள் இருக்கின்றது. அவைகளுக்கு நல்லதும் எதுவும் தெரியாது, கெட்டது எது என்றும் தெரியாது. தன்னுடைய போக்கிலே அந்த மிருகங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நல்லது கெட்டது என்னது என்பதை அறிய முடியாது. எனவேதான் சொல்லுகின்றோம் 5 அறிவு கொண்ட மிருகங்கள் என்பதாக சொல்லுகின்றோம். பிரித்தறியக்கூடிய தன்மை அதற்கு தெரியாது. இது ஹலாலா ஹராமா விலங்கினங்களுக்கு தெரியாது. இது இப்படி செய்யலாமா கூடுமா நன்மையா தீமை அதையெல்லாம் விலங்குகள் பார்க்காது. இப்படி 5 அறிவு படித்த அந்த விலங்குகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். பாவமே இல்லாத மாணவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதே போன்று நல்லது எது கெட்டது எது என்பதை அறியக்கூடிய அறிவை கொடுத்து மனிதனையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஹலால் எது ஹராம் எது, நன்மையான காரியம் எது தீமையான காரியம் எது என்பதை விளங்கி அறியக்கூடிய 6 அறிவு படைத்த மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த மனிதனை அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளிலேயும் படைத்திருக்கின்றான். அந்த பாவத்தில் இருந்து எப்படி விலகுவது என்ற அறிவையும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். எனவே நன்மையான காரியங்களின் பக்கம் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். தீமையான காரியங்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அமைப்பை அவ்வாறு தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே தன்னை பற்றி வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று தன்னை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே அதிகமான இடங்களிலே வல்லாஹு கஃபூருர் ரஹீம், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்று அதிகமான இடங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யபசுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார், பகலிலே ஒரு அடியான் செய்த பாவங்களை அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் இரவு முழுவதும் தன்னுடைய விசாலத்தன்மையை வைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான். இந்த அடியான் பகலில் செய்த பாவங்களை மன்னிப்பு கேட்பானா, அவன் மன்னிப்பு கேட்டால் நாம் மன்னிப்பு கொடுத்து விடலாம் என்பதை அல்லாஹ் எதிர்பார்த்து காத்திருக்கின்றான். இரவு நேரங்களில் ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் பகல் முழுவதும் காத்திருக்கின்றான். இந்த அடியான் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் நாம் உடனே பாவங்களை மன்னிக்கலாம் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கின்றான். அன்பான பெருமக்களே, அப்படி பாவ மன்னிப்பு என்பது மிக உயர்வானது, அல்லாஹ்விடத்திலே மிக அந்தஸ்திற்குரியது. பாவ மன்னிப்பிலே அதற்குரிய நிபந்தனைகளை, அதனுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருவார்கள். அல்லாஹும் தன்னுடைய திருமறையிலே பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு உயர்வானது என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வினுடைய நேசம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். அதே போன்று பரிசுத்தவான்களாக இருப்பவர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும்.
அதே போன்று நாளை ஆகிரத்திலே அல்லாஹ் சில பேரை இழிவான முறையிலே அல்லாஹ் நடத்துவான் என்பதை குறிப்பிட்டு திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்ற விஷயம், யார் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடவில்லையோ அவர்கள் இழிவை சந்திப்பார்கள் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அல்லாஹ்வினுடைய அன்பு வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும். அந்த இழிவிலிருந்து, மறுமையினுடைய இழிவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்புகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே பாவ மன்னிப்பினுடைய சிறப்பை அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு இறங்காது. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருந்தால் அல்லாஹ் உங்களின் மீது வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற நிலையிலே அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ்வுடைய வேதனை அவர்களுக்கு இறங்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே இந்த பாவ மன்னிப்பு என்பது சாதாரணமானதல்ல, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடியது. நம்முடைய பாவங்களினால் ஏற்படுகின்ற சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான், பாவ மன்னிப்பு கேட்பதினால் என்னென்ன நலவுகள் இந்த உலகத்திலே ஏற்படுகிறது. ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, நபியே நீங்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு இந்த மக்கள் கேட்கட்டும், அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா, அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கின்றான். மழை பொழிந்தால் வறுமை என்பது இருக்காது, நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். எனவேதான் மழை தொழுகை என்ற ஒரு தொழுகையிலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். மழை தொழுகைக்காக சென்றால் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுவோம். என்ன காரணம்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் மழையை பொழிந்து விடுவான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய செல்வ நிலைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை ஆக்குகின்றான், உங்களுடைய மக்கள் செல்வங்களிலே அல்லாஹ் பரக்கத்தை ஆக்குகின்றான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ ஜஅல்லக்கும் ஜன்னாத்தின் வ ஜஅல்லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய தோட்டங்களை நாளை ஆகிரத்திலே வைத்திருக்கின்றான், ஆறுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்று ஒரு பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுக்கு என்னென்ன நலவுகள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவர்களுடைய சபை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை கருதி, என்னுடைய தேவை இப்படி இருக்கின்றது, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்து கேட்டு செல்வார்கள். அப்படி வருகின்ற நேரத்திலே ஒரு நாள் அந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற நேரத்திலே ஒருவர் வந்து சொன்னார், இமாம் அவர்களே, நான் பாவங்கள் அதிகமாக செய்து விட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நான் என்ன செய்வது? ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இன்னொரு சபை வந்தது, அவர்கள் வந்து கூறினார்கள், எங்களுடைய ஊரிலே மழை பொழிந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது, மழையே பொழிவதில்லை, நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்யுங்கள் என்று அதே பதிலை கூறினார்கள். இன்னொருவர் வந்தார், எனக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள். இன்னொருவர் வந்தார், என்னுடைய வாழ்க்கை வறுமையாக இருக்கின்றது, அவர்களுக்கும் அதே பதில், நீங்கள் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள். உடனிருந்த சீடர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை சொல்லுகின்றார்கள், எல்லாவற்றுக்கும் நீங்கள் கூறுகின்ற பதில் ஒரே பதில் தான், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றீர்களே என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதுராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ ஜஅல்லக்கும் ஜன்னாத்தின் வ ஜஅல்லக்கும் அன்ஹாரா, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுக்கு மழை ஒளியும், உங்களுடைய வறுமை நீங்கும், உங்களுடைய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே விஷயம் என்பதாக ஹஜ்ரத் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார்கள்.
இப்படி பாவ மன்னிப்பினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மிக தெளிவான முறையிலே திருக்குர்ஆனினுடைய வசனங்களின் அடிப்படையிலே, ஹதீதுகளினுடைய வசனங்களின் அடிப்படையிலே இப்படி நிறைய சிறப்புகளை பாவ மன்னிப்புக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அத்தாயிபு மினத் தம்பி கமல் லா தம்பலஹு. யார் பாவங்களிலிருந்து மீண்டு விட்டாரோ அவர் பாவம் செய்யாதவரை போல என்பதாக. இஸ்திக்ஃபார் செய்து யார் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் அந்த பாவத்தை செய்யாதவர்களை போல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஹதீஸுகளிலே குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், நீங்கள் உங்களுடைய தௌபா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. உங்களுடைய பாவ மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? தெளிவான பாவ மன்னிப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பாவம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அந்த பாவத்திலே நுழைபவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது. அப்படி மீண்டும் மீண்டும் நீங்கள் பாவம் செய்து பாவ மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றான். என்றாலும் கூட நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது தெளிவானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றீர்களோ அந்த பாவங்களை அப்படியே நன்மையாக அல்லாஹ் மாற்றி தருகின்றான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக நீங்கள் ஆகிவிட்டால் உங்களுடைய நன்மையையும் உங்களுடைய பாவங்களையும் கூட நன்மையாக அல்லாஹ் மாற்றுகின்றான். ஒரே ஒரு நிபந்தனை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவராக ஆக வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி பிடித்தமானவராக ஆகுவது? நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன். யார் தௌபா செய்து நல்லவங்களை செய்கின்றார்களோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் அவர்களுடைய கெட்ட விஷயங்களை நன்மையாக மாற்றி தருகின்றான். அவர் பாவ மன்னிப்பு தேடிவிட்டார். வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். தன்னுடைய அடியானிடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டான். ஒரு வேலையால் ஒரு முதலாளி இடத்திலே ஒரு மன்னிப்பை கேட்கின்றார், ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த முதலாளியினுடைய உள்ளம் குளிர்ந்து விடுகின்றது அல்லவா? இந்த உலகத்துக்கே முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளியான, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியான அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் ஏதாவது பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்துகின்ற பொழுது அல்லாஹ் மிக உயர்தரமான சந்தோஷம் அடைகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பாலைவனத்திலே ஒரு அடியான் தன்னுடைய ஒட்டகத்திலே சவாரி செய்து போகின்றார். களைப்பாறுவதற்காக அந்த ஒட்டகத்தை ஒரு மரத்தில் கட்டுகின்றார். அவர் தூங்கி எழுந்து பார்த்தால் அந்த ஒட்டகத்தை காணவில்லை. தூங்கி எழுந்து பார்த்தால் தன் வாகனித்த அந்த ஒட்டகத்தை காணவில்லை. எவ்வளவு அவருடைய மனம் கவலைப்படும். அவர் அங்கும் இங்கும் தேடி பார்த்தார். இறுதியில் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு பார்த்தால் அவர் காணாமல் போன அந்த ஒட்டகம் அவருக்கு கிடைத்து விட்டால் பாலைவனத்தில் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். வாகனிப்பதற்கு எந்த வாகனமும் இல்லாத அந்த நிலையிலே, தண்ணீர் தாகம் எடுக்கக்கூடிய அந்த பாலைவனத்திலே எப்படி தன்னுடைய அடுத்த பயணத்தை நாம் எப்படி தொடர்வது என்று நிர்கதியாக நிற்கக்கூடிய நேரத்திலே ஒரு அடியானுக்கு காணாமல் போன ஒட்டகம் திரும்ப கிடைத்தால் ஒரு அடியான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ அதை விட அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் ஒரு அடியானினுடைய பாவ மன்னிப்பினால். நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நிலை, ஒரு பாலைவனத்திலே ஒரு மனிதனுடைய ஒட்டகம் காணாமல் போய்விட்டு மீண்டும் கிடைத்தால் எவ்வளவு நிம்மதியாக அந்த மனிதன் இருப்பான், எவ்வளவு சந்தோஷம். அதை விட அதிகமாக அல்லாஹ் ஒரு அடியான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறி காட்டுவார்கள். நம்முடைய பாவ மன்னிப்பு எப்படி இருக்க வேண்டும்? பாவ மன்னிப்புக்கு என்று உலமாக்கள் சில நிபந்தனைகளை கூறுகின்றார்கள். இந்த நிபந்தனைகளின் அடிப்படையிலே நம்முடைய பாவ மன்னிப்பு அமைய வேண்டும்.
ஏதோ அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டும் அல்லாஹ் மன்னித்துக் கொள் என்பதாக மீண்டும் சென்று அந்த பாவத்தை செய்வது, மீண்டும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது, மீண்டும் அந்த பாவத்தை செய்வது என்று இப்படிப்பட்ட நிலைகள் இல்லாமல் நம்முடைய பாவ மன்னிப்பு எப்படி அமைய வேண்டும்? மன தூய்மையோடு இஹ்லாஸான முறையிலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், உன்னிடத்தில் பரிபூர்ணமாக மன்னிப்பை தேடுகின்றேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன உறுதியோடு இஹ்லாஸோடு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இரண்டாவதாக சொல்லித் தருவார்கள், நாம் செய்கின்ற பாவமான காரியங்களை உடனே நிறுத்த வேண்டும். ஒரு பாவத்தை செய்து கொண்டே பாவ மன்னிப்பு தேடுவதல்ல, அந்த பாவத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக நிறுத்திவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவதாக பாவ மன்னிப்புக்குரிய நிபந்தனைகளிலே மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க வேண்டும். அதே போன்று நாம் செய்த பாவமான காரியத்தை நினைத்து அல்லாஹ்விடத்திலே கை சேதப்பட வேண்டும். யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவோ உபகாரங்கள் செய்தாய், எவ்வளவோ விஷயங்களை எனக்கு அருட்கொடைகளாக வழங்கினாய், என்னுடைய வியாபாரங்களிலே பரக்கத்தை, குடும்பங்களிலே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாய், எவ்வளவோ உன்னுடைய அருட்கொடைகளை அனுபவித்தும் கூட நான் உனக்கு நன்றியுள்ள அடியானாக இல்லாமல் பாவம் செய்து விட்டேனே என்று கை சேதப்படுகின்ற அடியாராக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கை சேதப்பட்டால் அல்லாஹ் மிக விரைவிலே பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே பாவங்களை நினைத்து வருந்துவது, கை சேதப்படுவது, இனிமேல் அந்த பாவங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வது. அதே போன்று ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும். அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு ஏற்பட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது தண்டிப்பான். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏதாவது தீங்கிழைத்து விட்டால் அந்த அடியான் மன்னிக்கின்றவரை அல்லாஹ் மன்னிப்பது. எனவே மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் செய்த துரோகங்களுக்கு, பாவங்களுக்கு மனிதர்களிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கு உண்டான நிபந்தனைகளாக உலமாக்கள் சொல்லுவார்கள். அதே போன்று மரண தருவாயிலே இருக்கின்ற அந்த நிலை வருவதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். உங்களுக்கு கரகரா அந்த இறுதி நிலை, மரண தருவாயினுடைய இறுதி ரூஹ் பெறுகின்ற நிலை ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதுவரை அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஒரு மனிதன் கடைசி நிலையிலே ரூஹ் போகின்ற போது ஒரு பாவ மன்னிப்பு கேட்டால் அது அங்கீகரிக்கப்படாது. அதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார். அடியான் பாவ மன்னிப்பை மட்டும் கேட்டுவிட்டால் அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கின்றான், கேவலத்திலிருந்து அவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கின்றான். ஹஜரத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு அற்புதமான ஒரு வரலாறு. நீண்ட நாட்களாக அவர்கள் இருந்த அந்த இடத்திலே மழை பொழியவில்லை. எல்லோரும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடம் பேசி மழையை வேண்டி வாங்கி கொடுங்கள் என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நாம் சேர்ந்து பாவ மன்னிப்பு தேடலாம் என்பதாக முடிவு செய்யப்பட்டு ஒரே சபையிலே சுமார் 70,000 நபர்கள் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடுகின்றார்கள். 70,000 நபர்கள் ஒன்று கூடுகின்றார்கள். ஒன்று கூடி அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் கை சேதப்பட்டு எல்லா குழந்தைகள், பெரியவர்கள், இயலாதவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி, யா அல்லாஹ், உன்னுடைய பல்வேறு நிஅமத்துக்களை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம், ஆனால் பாவம் செய்த பாவிகளாக இருக்கின்றோம், எங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய அருள் மழையை எங்களுக்கு பொழிய வைப்பாயாக என்று துஆ கேட்கின்றார்கள். 70,000 நபர்கள் ஒன்று சேர்ந்து, ஆனால் மழை பொழியவில்லை. 70,000 நபர்கள் ஒன்று சேர்ந்து துஆ கேட்டும் மழை பொழியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற நபி, அவர்களுடைய பெயரே அதுதான், மூசா கலீமுல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நாங்கள் 70,000 நபர்கள் சேர்ந்து பாவ மன்னிப்பு தேடும், எங்களுடைய தேவைகளை கேட்டும் நீ பாவத்தை மன்னிக்கவில்லையா? எங்களுக்கு மழை பொழி, மழைக்காக நாங்கள் துஆ செய்தும் நீ மழை பொழிய வைக்கவில்லையே என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான், 40 வருடங்களாக தொடர்ந்து ஒருவன் பாவம் செய்கின்றார், அவர் இந்த சபையில இருக்கின்றார்.
அவர் வெளியேறினால்தான் இந்த மழை பொழியும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். 40 ஆண்டுகள் தொடர் பெரும் பாவத்திலே ஒரு மனிதன் இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டார்கள், உங்களில் ஒருவர் 40 ஆண்டுகள் தொடர் பாவங்களிலே இருக்கின்றீர், அவர் வெளியேறினால்தான் மழை பொழியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். சிறிது நேரம் ஆன பொழுது யாரும் வெளியேறவில்லை. ஆனால் மழை சாரையாக பொழிய ஆரம்பித்து விட்டது, மழை பொழிய ஆரம்பித்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், யாருமே வெளியேறவில்லையே, பிறகு எப்படி மழை பொழிய வைத்தாய்? அல்லாஹ் சொன்னான், எந்த அடியானை குறித்து நான் சொன்னேனோ அந்த அடியான் தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு என்னிடத்தில் இந்த இடத்திலேயே நின்று தௌபா செய்து விட்டார். யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தி விடாத இந்த மக்களின் முன்பு உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று கண்ணீர் விட்டு அவர் தௌபா செய்து விட்டார். எனவே உங்களுக்கு மழை பொழிய வைத்து விட்டேன். அவர் எனக்கு, அந்த அடியான் எனக்கு வெறுப்பிற்குரிய அடியாராக இருந்தார். எப்போது தௌபா செய்தாரோ, பாவ மன்னிப்பு தேடினாரோ, எனக்கு அவர் பிரியத்திற்குரிய அடியாராக ஆகிவிட்டார் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த உன்னுடைய பிரியத்திற்குரிய அடியாரை எனக்கு காட்டி கொடு என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், மூசாவே, 40 ஆண்டுகள் தொடர்ந்து பெரும்பாவம் செய்து கொண்டிருந்த பொழுதே அவர் யார் என்று உனக்கு நான் அறிவிக்கவில்லை. அவர் இப்போது எனக்கு நேசத்திற்குரியவராக ஆகிவிட்ட பின்பு நான் அவரை பற்றி அறிவிப்பேன் என்று நினைத்துக் கொண்டீரா? கண்டிப்பாக அவர் யார் என்று நான் அறிவிக்க மாட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் கூறினான் என்ற அந்த வரலாறு. ஒரு பாவ மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு மிக உயர்ந்தது, அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடியது. அந்த வரலாறிலே வருகின்றது, அந்த அடியாருடைய அந்த கண்ணீர் சொட்டுக்கள் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான். நாம் பாவ மன்னிப்பு மட்டும் கேட்டுவிட்டால் நம்முடைய எல்லா தேவைகளும் நிறைவேறிவிடும். என்னென்ன பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை அல்லாஹ் பாவ மன்னிப்பிலே வைத்திருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த 2ஆம் 10 என்பது பாவ மன்னிப்பிற்கு உரிய 10ஆக இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாவமற்றவர்களாக இருந்தும் கூட அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ற அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் தினமும் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்பதை தொடர்ந்து ஓத வேண்டும். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். காலையிலும் மாலையிலேயும் நம்மால் எவ்வளவு முடியும், தினமும் காலையில் ஒரு 200 முறை, மாலையில் ஒரு 200 முறை, அல்லது 100 முறைதான் என்னால் ஓத முடியும் என்று சொன்னால் 100 முறை. பள்ளிக்கு வந்துதான் ஓத வேண்டும் இல்லை, கடையில் இருந்து கொண்டே, வியாபாரத்தை செய்து கொண்டே, நமக்கு ஃப்ரீயான அந்த நேரத்திலே அமர்ந்து தினமும் ஒரு 100 இஸ்திக்ஃபார், 200 இஸ்திக்ஃபார் கடையிலே, உண்மையில் அந்த இஸ்திக்ஃபாரை நாம் தொடர்ந்து செய்து பார்த்தால் நம்முடைய எல்லா காரியங்களும், வியாபாரங்களில் வளர்ச்சி வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வீட்டினுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த இஸ்திக்ஃபாரை ஓதி நாம் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கின்றான். வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய நாட்களிலே நமக்கு பாவ மன்னிப்பை பரிபூர்ணமாக அல்லாஹ் வழங்கி அருள்பாலிப்பானாக. நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், நோன்புகள், தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.